வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் இந்த பைப்பான் ஒன்று டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரில் இந்த ஜிடெக்கில் வர்ற கலர் டிஸ்பிளே ரிமோட் கிட்ட பேக் சைடு இந்த மதர் போர்டை நம்ம இதில் எப்படி ஃபிட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி இதில் கனெக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேக் பேனலுக்கு கரெக்டாக நம்ம இந்த போர்டு வைக்கிற மாதிரி நம்ம காடி எடுத்து நம்ம வச்சுருக்கோம். இது அத்தல்டிக் பேனலில். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு வந்து 2 ஸ்க்ரூ போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு ப்ளூடூத் ஆண்டனா நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். இந்த போர்டோடைய ப்ளூடூத் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். வாசர் போட்டு நம்ம இதை டைட் வச்சுக்கலாம். இதில் பேக் சைடுக்கு ஒரு ஆண்டனா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பொசிஷன் கரெக்டாக வர மாதிரி நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும். டைட் வச்சாச்சு. இப்போ இந்த ஆண்டனாவை நம்ம மாட்டி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆண்டனாவை ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆண்டனா வேறு வருதுல்ல உள்ள, இந்த ஆண்டனா வேறு இந்த போர்டில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். கரெக்டான பொசிஷன் பார்த்து இந்த இடத்துல இந்த கனெக்டர் இருக்கும், அதில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். பொசிஷன் பார்த்து கரெக்டாக நம்ம உட்கார வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக கனெக்ட் ஆகும். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த போர்டுக்கு பவர் சப்ளை வோல்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 வோல்ட் லைனை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இந்த இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆடியோ போர்ட்லேருந்து வர்ற சிக்னல் இன்புட்டு, ஆடியோ சிக்னல் இன்புட் வயரை மொத்தம் 5 சேனலுக்கு நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இதை நம்ம இந்த போர்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுலேயே சப்பு போருக்கு தனியாக இதில் நான் எடுத்து விட்டுருக்கேன். இந்த மதர் போர்டில் வந்து சப்பு போர் சிக்னல் அவுட்டு தனியாக இந்த இடத்துல வந்து நிற்கும். இதை வந்து நம்ம ஒரு சப்பு போர் ஃப்ரீ தனியாக போட்டு நம்ம இந்த சப்பு போர் ஆம்பிளிஃபையர் ஆடியோ போர்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் பண்ணியாச்சு. கலர் டிஸ்பிளே HDMI ARC ரிமோட் கிட்டுக்கு நம்ம வோல்ட் லைன் எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா, இந்த பவர் சப்ளையில் நான் காட்டுற பாருங்க. இந்த பவர் சப்ளை இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12012 1 ஆம்ஸ் வைண்டிங் வந்து தனியாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும். இதை நம்ம இந்த டயோடு காட்டுற பாருங்க. இந்த 1 ஆம்ஸ் டயோடு 2 டயோடு போட்டு இதை ஒரு கண்டென்சர் போட்டு சிங்கிள் பவர் சப்ளை ஆக்கி இந்த பக் கன்வெர்ட்டர் கொடுத்து, பக் கன்வெர்ட்டரில் 12.3 வோல்ட்டு நான் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அலைன்மெண்ட் பண்ணதில் அவுட்புட்டில் வர்ற வோல்ட்டை எடுத்து தான் இந்த போர்டில் நம்ம வோல்ட் லைனு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு டெம்பரவரியாக லைன் கொடுத்து ஆடியோலாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் லைனை எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு திரும்ப நான் வரேன். இப்போ இதுக்கு டிஸ்பிளே லைனை நம்ம தனியாக நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். சும்மா டெம்பரவரியாக கனெக்ஷன் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பென்ட்ரைவ் ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ESP போர்ட்டில் ஒரு வயரை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஆம்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ சாங்ஸ் வருது. வேறு ஃபோல்டரில் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டீரியோ இன்புட் தான் வருது. அதை வந்து ப்ரோலாஜிக்கு 5.1 கன்வெர்ட் பண்ணி இப்போ ஆடியோ வந்துட்டு இருக்கு. இப்போ யூஎஸ்பியில் நம்ம ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த பேக் சைடு பாட்டம் போர்டு ப்ளஸ் இதுக்கு என்ன பவர் சப்ளை இதெல்லாம் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம பவர் சப்ளை வந்து தனியாக ஒரு 12 வோல்ட் லைனை கொடுத்து நம்ம எடுக்கிறது தான் சேஃப்டி. நீங்கள் இந்த ஆடியோ போர்ட்லேருந்து தனியாக ஒரு பக்க நோட் வச்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லேசாக வந்து ஹம்மிங் நாய்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு போர்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வயரிங் வந்து நம்ம மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு தனியாக வந்து ஒரு 12 வோல்ட் லைனை தனியாக கொடுத்தா இந்த ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஃபேன் மட்டும் ஓடிட்டு இருக்க நாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி அந்த ஆடியோ எந்த ஹம்மிங்கு எதுவுமே இல்லை. பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சப்வூஃபர் ஆடியோக்கு நம்ம தனியாக ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ ஒன்று கனெக்ஷன் பண்ணி இந்த சப்வூஃபர் ஃப்ரீ இன்புட் லைனை கொடுத்து அவுட் எடுத்து இந்த ஆடியோவில் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரில் ஃப்ரண்ட் பேனலில் நம்ம இந்த டிஸ்பிளேயை நம்ம அந்த ஃப்ரண்ட் பேனலில் ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3 வேலை மட்டும் இருக்குது. இது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.